ஐஸ்வர்யம் பெருகும் ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்கிட உகந்த நாள். தங்கமயிலின் ஆடிப்பெருக்கு ஆஃபர். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. இந்த பக்கம் திரு சீமான் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசினார் அப்படின்றத பார்த்தோம். இன்றைய நடந்த நிகழ்ச்சியில ரொம்ப நீண்ட நாள் கழித்து இப்படி ஒரு ஆவேசமான பேச்சு, ரொம்ப டீட்டெயில்டா பல விஷயங்கள் குறித்து பேசினார். குறிப்பா முக்கியமான விஷயம் தேர்தலின் போது ஏன் நீங்க ஜோசப் விஜய்னு வந்தீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜோசப் விஜய்னு வரீங்க, படத்துல இருக்கும் போது ஏன் நீங்க அப்படி வரல, வெறும் விஜய் மட்டும் இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புங்க. ரொம்ப நீங்க கேட்டீங்க. சீமான் வெறியோடு கிளம்பினார், ரொம்ப ஆவேசமா. அவரு வெறினா தான் சீமான், சீமானா தான் வெறியா, சினானிம்ஸ் ரெண்டும். அது சீமான் சாதுவா பேசினாதான் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, தான் உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். தமிழர்கள் அப்படின்னு அண்ணன் அந்த குரல் எழுப்பினாதான் அப்பா நார்மல். அதான் அவருடைய நார்மல். அம்மா சொன்னாங்க, எனக்கு சுகர் 500 இருக்குது, தட் இஸ் மை நார்மல் அப்படின்னு. அது மாதிரி மறைந்து போச்சு ஜெயலலிதா அவர்கள். ஸோ அந்த மாதிரி அண்ணன் வெறியோடு வேங்கை போல இருந்தா தான் அது அண்ணன். அதுல அது குழப்பமே இல்லை. அவர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானதான். ஆனா அதுல உண்மை ரெண்டு என்ன இருக்கு அப்படின்னா, எலெக்ஷனுக்கு பிறகு அவர் ஜோசப் விஜய்ங்கிறத எலெக்ஷன் நேரத்தில் ஜோசப் விஜய்ங்கிறத முன்னிறுத்தினாரு. அதை திருமாவளவன் அதை கேள்வி எழுப்பினார். அந்த ட்விஸ்டை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதற்கு முன்னாடி காலம் பூரா விஜய் 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 என்று உங்கள் விஜய் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், திடீர்னு அவருடைய நிலைப்பாடு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு ரொம்ப முக்கியம் டப்புன்னு ஜோசப் விஜய் அப்படிங்கிற ப்ரொமோட் பண்ணாரு. இதை நாங்க எதிர்பார்க்கலன்னு திருமாவளவர்கள் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அது ஜோசப் விஜய்ங்கிற பேரை ஃபுல்லா சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படலை. ஏன்னா திரு சீமான் அவர்களுடைய பேர், இஃப் ஐ எம் நாட் ராங், அது அவருடைய பாஸ்போர்ட்ல அவருடைய இருக்கக்கூடிய செபஸ்டியன் சைமன் அப்படிங்கிறது அவருடைய பேர் இருக்கு. ஆனா அவர் சீமான் அப்படின்னு வச்சிருக்கிறார். சீமான் தான் முன்னிறுத்துறார். சோ அவர் கிறிஸ்டியன் அப்படின்னு தன்னுடைய அடையாளத்தை காட்டிக்கல. அவர் அவருடைய பேர்ல இருக்கக்கூடியது. சோ நான் சீமான் ஒரு தமிழ் மகனாக தான் அடையாளப்படுத்துறேன், மதங்களுக்கு அப்பாற்பட்டு அப்படிங்கிறத அவர் முன்னிறுத்துறார். அது டே ஒன்ல இருந்து அப்படிதான் கொண்டு வர்றார். நமக்கு அதுல குழப்பம் இல்லை. ஆனால் என்னைக்கு திரு விஜய் அவர்களை கேள்வி கேட்கப்பட்டதோ, திரு ஹெச் ராஜா அவர்கள் உண்மை சொல்லுங்க, நீங்க ஜோசப் விஜய் தானே அப்படின்னு சொல்லி சொன்ன போது, அவருடைய லெட்டர் பேட் எடுத்து சொல்லும் போது, ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் சொன்னவர். அது தேர்தலுக்குலாம் ரொம்ப முன்னாடியே வேற ஒரு கட்டத்திலே நம்ம பார்த்தோம். ஆமா. சோ நீங்க அரசியல் பத்தின பகிரங்கமான பார்வை இல்லாமல் அதற்கான பூர்வாங்க பணிகள் இருந்த போதே கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆமான்னு சொன்னார். அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கு. சோ தானா நான் ஜோசப் விஜய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவருடைய பேரை சர்டிபிகேட்டை வேற இடத்துல பதிவு பண்ணிருக்கிற டாக்ஸ்ல நீங்க எங்க பார்த்தாலும் ஜோசப் விஜய் இருந்திருக்கும். அது குழப்பம் இல்லை. திரு வைகோபால் சாமி அவர்களுடைய பேர், முழு பேர் வைகோபால் சாமி தான். அவர் கெஜெட்ல பிறகு திரு வைகோன்னு மாத்தினார். கலைஞர் அவர்கள் இவர் டிஎம்கே கூட்டில் இருந்தாருன்னா வைகோன்னு சொல்வார், டிஎம்கே விட்டு வெளியே போயிட்டாருன்னா கோபால் சாமி தான் கூப்பிடுவார். அந்த மாதிரி இருக்கு. திரு பச்சமுத்து அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். திரு பாரிவேந்தர் அவர் மாத்திக்கிட்டார் தன்னுடைய பேரை. அதற்கு பிறகு ஒரு பாரிவேந்தர் தான் அழைக்கப்பட்டார். அப்ப திரு ஜோசப் விஜய் தான் அவருடைய பேரா இருக்கு. அது எங்கேயுமே மறுத்தல. ஷார்ட் ஃபார்ம்ல ரஜினி, நம்ம ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றோம், ரஜினின்னு சொல்றோம். சோ அதுல ஒரு வேற விட்டு பார்வை இல்லை. தன்னை கிறிஸ்டியன் அப்படின்னு முன்னிறுத்தாம அவர் சினிமாவில் உட்பட எல்லாமே ஃபர்ஸ்ட் சீன்லயே நெத்தி நிறைய பட்டை போட்டு வருவாரு, அருவாட்டு வருவாரு, சாமி கும்பிடாரு, எல்லாமே பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. நமக்கு அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. சோ அது மறைச்சாருன்னு நம்ம சொல்ல முடியல, முன்னிறுத்தலன்னா நீங்க சொல்லிக்கலாம். அது அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். அவர் இன்னைக்குமே கூட நான் பாக்குறேன், ஆஃப்டர் ஜோசப் விஜய்னு சொன்னது மூலமா சிறுபான்மை மக்கள் வாக்கு ரொம்ப தெளிவா அதில் மாற்றுக்கிறது நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். சிறுபான்மையினுடைய ஆதரவாளர்கள் திமுக அவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சு. சிறுபான்மையினராகவே இருக்கிறனால அந்த ஓட்டு அப்படியே மைனாரிட்டி ஓட்டு மேஜரா சங்க் ஆயிடுச்சுங்கிறது நம்ம மறுக்கிறதுல. அதுதான் திரு திருமாவளவன் ஒப்புக்கொள்ளார். அது பெரிய ஓட்டு மாறி. ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் திரு விஜய் தனிப்பட்ட அளவுல அவர் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டராக தான் இருக்கிறார். சோ தாய் தந்தை பிறப்பால் அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் திரு சந்திரசேகர் அவர்கள், அம்மா அம்மா சோபா அவங்க இந்துவா தான் இருந்தாங்க. அதனால அவர்கள் இந்து மத நம்பிக்கை இருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் 2 மத நம்பிக்கையோடு சேர்த்தா வளர்க்கப்பட்டிருக்காரு, மறந்துடக்கூடாது. சோ நீங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அவர் திருச்செந்தூர் போனார் மறந்துடக்கூடாது. நீங்க மூகாம்பிகை போனதை, ரிசல்ட்டுக்கு பிறகு போனதை, அதெல்லாம் ஜெயிச்ச பிறகு நீங்க போறலாம், உங்களுடைய மதச்சார்பு எங்களுக்கு தெரியாதா நீங்க சொல்லலாம். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அவங்க போனாருங்க நம்ம பார்க்கணும். அதுல சோ குழப்பம். சோ ஒரு ஜோசப் அப்படிங்கறனால ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பின்னணியோட தான் முன்னிறுத்துகிறார். ஜோசப் விஜய் வச்சாலும் அவர் எல்லா மதத்துக்கான இருக்க முடியும். நீங்க நரேந்திர மோடி ஹிந்துவாக இருந்து ஹிந்துவாக முன்னிறுத்தி அவர் பெருமை கொள்ளக்கூடியவர், எல்லா மதத்துக்கான இருக்கிறார்ல, சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்றாருல. அப்ப நம்ம அதை ஏற்கிறோம். ஒரு ஹிந்துவாக இருந்து கொண்டு அவர் எல்லா மதத்துக்கான இருக்க முடியும். அப்ப ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டும் அவர் எல்லா மதத்துக்கான இருக்க முடியும்ல. நீங்க ஒரு கிறிஸ்தவர் என்பதனாலேயே அவர் இந்து மதத்துக்கு வரமாட்டார், இந்து மதத்துக்கு பொருந்த மாட்டார், இந்துக்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் நம்புறது, சந்தேகப்படுறது சரியில்லை. அப்படி ஏதாவது ஆக்ஷன் வந்தா நம்ம அதை பார்க்கணும். அதற்கு பின்னணி இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பிறப்பால் இந்து தான், திரு உதயநிதி அவர்கள் பிறப்பால் இந்து தான். ஆனா ஐ எம் ப்ரௌட் கிறிஸ்டியன் சொல்றாங்க. உங்களுக்கு நானும் கிறிஸ்தவர் தான், இப்ப சங்கிகளுக்கு வைரறியும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹிந்துன்றத மட்டும் வீட்டுல பூட்டி வச்சிருவாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை பிறகு சொல்றாரு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பக்கம் என்னன்னா, நான் ஹிந்து அப்படின்னு திரு ஸ்டாலின் இருந்தார், ஆனா ஹிந்துக்களுக்கு ஆதரவு ஏதாவது செஞ்சாரு யாரா எந்த இந்துக்களா ஒத்துக்குவாங்களா?
சோ ஹிந்துவா இருக்கிறனாலே ஒருத்தர் ஒத்துக்கிடுவாரு, கிறிஸ்துவரா இருக்கிறனாலே இந்துக்களுக்கு எதிராக செய்வார்னு சொல்ல வேண்டியதில்லை. ஒருவேளை கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சாருன்னா அதை நம்ம காரணமா பார்க்கணும். இப்ப நீங்க திருப்பரங்குன்ற விஷயத்துல வச்சுங்க, டிஎம்கே நிலைப்பாடுக்கும் டிவிகே நிலைப்பாடுக்கும் எந்த மாற்றமும் இல்ல, அவங்க உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. ஆனால் அது விஜய் ஜோசப் விஜய் என்பதனால் அல்ல, அவங்களுடைய பாலிசியை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இதுல திரு சீமான் அவர்கள் சொல்கிறார், பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் ஏன் நீங்க பெரம்பூர்ல மத கணக்கு, திருச்சி கிழக்குல உங்களுக்கு மதம் பிளஸ் ஜாதி கணக்கு, இதுதானே உங்க மத ஜாதி அரசியல், இதையா ஒழிக்க நீங்க வந்தீங்க, முதல்ல உங்களை தான் ஒழிக்கணும் அப்படின்னு திரு சீமான் சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் வரும். சோ நான் ஏற்கனவே சொன்ன போல திருச்சி திருப்பரங்குன்றத்துல ஜோதி விளக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னது அவர் கிறிஸ்தவர் என்பதனால அல்ல, டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிவிகே அப்படிங்கறதுனால. சோ நம்ம கிறிஸ்தவருங்கிறக்கா ஏதாவது மாற்று நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு பார்க்கணும். ரெண்டாவது, ஜாதி மத கணக்கு பார்த்து அரசியல் செய்யற அத்தனை கட்சியிலுமே அப்படிதான் இருக்கிறாங்க, எல்லா கட்சியுமே அப்படி இருக்காங்க. அதுல நீங்க மாத்தி நீங்க யோசிக்க முடியாது. திரு சீமான் ஒரு பெரிய விதிவிலக்கு, வித்தவுட் எனி டவுட். இடதுசாரி இயக்கங்கள் ஒரு பெரிய விதிவிலக்கு, மாற்று கருத்தை. இந்த ரெண்டு இயக்கங்கள் இந்த விஷயத்துல மாறி செயல்பட்டு இருக்காங்க. இடதுசாரி இயக்கங்கள் எல்லா இடத்துலயும் ஜாதி கணக்கு பார்த்து நிப்பாட்டுறதுல திரு சீமான் மறுத்து நிப்பாட்டி பல சந்தர்ப்பத்தில் பார்த்திருக்கணும். எங்க எந்த சமூகம் பெரும்பான்மை சமூகமோ அங்க சிறுபான்மை சமூகத்தை நிப்பாட்டு, சிறுபான்மை ஜாதி அடிப்படையில் அந்த மாதிரி நிப்பாட்டக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்கிறாரு. சரிபாதி பெண்கள் கொடுக்கிறது இந்தியாவில் இன்னொரு கட்சி இல்ல, ஆனா அதை மறுக்க முடியாது. ஆனா ஜாதி கணக்கு பாக்குறாங்க, இவர் எப்படி குத்தம் சொல்லுவீங்க? எல்லா கட்சியும் ஜாதி கணக்கு பார்க்கும்போது அவர் ஜாதி கணக்கு பார்க்காம எப்படி பாரு? அதுல ஒண்ணு பிளஸ் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், சிறுபான்மை மக்கள் பெருமளவுல திரண்டு திரு விஜய்க்கு வாக்களிச்சாங்களே, அது உண்மைதான், அது மறுக்கிறீங்களா? அதனால ஹிந்துக்கள் வாக்களிக்கணும்னு சொல்லிடுவீங்களா? நீங்க அவர் சமுதாயத்தை சேர்ந்த மட்டும் தான் வாக்களிச்சான்னு சொல்லுவீங்களா? அவருடைய ஜாதி தமிழ்நாட்டில் பெரும்பான்மை ஜாதியா இருக்குதா? அப்படி நம்ம யோசிக்கணும். சோ எல்லோரும் தான் வாக்களிச்சிருக்காங்க. அந்த ஜாதி கணக்கு திரு சீமான் சொல்வது போல உண்மைதான், அதுல மறுப்பு. நம்ம பலமுறை உதாரணம் சொன்னோம், அவர் பல தொகுதியில திருச்சி கிழக்குலயும் பெரம்பூர்லயும் திரு விஜய் நின்றது மட்டும் இல்ல, விஜயோட கேண்டிடேட்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாலே அவங்களுக்கு எல்லாருமே ஒரு கணக்கு இருக்கு, அவங்க என்னென்ன பண்ணணும் சொல்லி ஒரு ஜாதி கணக்கு எல்லாம் பார்த்தா நிப்பாட்டிருக்காங்க. அதுல ஒன்றும் குழப்பம் இல்ல. எல்லா கட்சியும் அதை செய்யும் போது நீங்க விஜய் மட்டும் எப்படி செய்வார்னு கேட்கல, நியாயம் இல்லை. இடைத்தேர்தலுக்காக நான் காத்திருக்கேன், வெறியோடு காத்திருக்கேன் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னோம். நம்ம அறிந்த வகையில அவர் அம்பாசமுத்திரத்துல போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கிறோம். மற்ற கட்சிகள்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த இடத்துல வேற எந்த வேட்பாளர் நிறுத்தாம ஒரு முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க அதிமுக முதலிடமும் தாவேகா மூன்றாவது இடமும் பெற்றது. அங்க அதிமுகவுடைய வெற்றி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா அந்த கட்சியிலேயே தாவேகால இணைஞ்சிட்டார். சோ 1 and 3 இணைஞ்சனால அங்க ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. பிளஸ் பேசிக்கலாவே அவருக்கு லோக்கல் செல்வாக்கு அவருக்கு உண்டு, அந்த மண்ணை சேர்ந்தவர். அந்த இடத்துல பல கணக்குகளை போட்டு அண்ணன் சீமான் நம்ம அங்க போய் நிக்க போறேன்னு ஒரு பிளான்ல இருக்கிறாரு. அதுக்காகத்தான் வெறியோடு காத்திருக்கிறேன் வாங்கன்னு சொல்றாரு. மற்ற கட்சிகளும் துணை நிற்கும் எதிர்பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள அமைதியை கடைபிடிக்கக்கூடியவர், ஒரு முதலமைச்சராக என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசி நிறுத்தக்கூடியவர். ஆனால் திரு சீமான் அவர்கள் வலுவான கேள்வி எழுப்பக்கூடியவர், ரொம்ப லாஜிக்கலான, ஃபேக்சுவலான, ஆழமான, ஒரு 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 கன்ஸ்ட்ரக்டிவான, ஆவேசமான கேள்விகளை கூட எழுப்பக்கூடியவர். அப்ப அவர் திரு உதயநிதி அவர்கள் எதிர்கட்சியில் உட்கார்ந்தாலும், எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும், அவர் ஒரு ஒரு பர்சனல் வெண்டேட்டா இருக்குதோ அப்படின்னு தான் எல்லாரும் பாக்குறாங்க. விஜய்க்கும் உதயநிதிக்கும் பஞ்சாயத்துப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சீமான் போய் இருக்கும்போது பொலிட்டிக்கலா அவர் கார்னர் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஏடிஎம்கே டிஎம்கே மத்தியிலையும் இருக்குது. அப்ப சீமான் சட்டமன்றத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சீமான் மட்டும் நினைக்கல, ஏடிஎம்கே டிஎம்கேயும் சேர்ந்து நினைக்குது. அப்ப அவர்கள் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அவங்க ஒரு நம்ம கேண்டிடேட் நிப்பாட்டல, புறக்கணிக்கிறோம், இது மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை பண்ணி திரு சீமான சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புறதுக்கான ஒரு முயற்சி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வெறியோடு காத்திருக்கேன். நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. நமக்கு டிஎம்கே நம்ம சப்போர்ட் பண்ணும், ஏடிஎம்கே நம்ம சப்போர்ட் பண்ணும், நாம நிற்போம், மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பொது வேட்பாளர் நிற்போம். அங்க திரும்ப திரு இவர் தான் இப்ப இசைக்கு சுப்பியா தான் இருப்பார். சோ இசைக்கு சுப்பியா நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு. எப்படி வருதுன்னு பாக்குறோம். வெறிகொண்ட வேங்கியா இருக்கிறாரு, சட்டமன்றத்தில் போவாராங்க. வி ஹேட் சி. திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்த பக்கம் வெறி கொண்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பக்கம் என்ன முடிவுல இருக்காங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். அப்படின்னா சாதாரண கொஸ்டின் மார்க்ல பெரிய கொஸ்டின் மார்க். அதிமுகவும் பாஜகவும் தங்களது இடத்தை, என்ன இடம் அதிமுகவுக்கு இருக்கோ, என்ன இடம் பாஜகவுக்கு இருக்கோ, அதையே கூட இழக்கிறார்களா அப்படின்ற விஷயம் நிற்கிறது. நேற்று காவிரி விவகாரம் குறித்து கிருஷ்ணசாமி அவர்கள், புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர், அவருடைய தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம். அந்த கூட்டத்துல தமிழகத்தை அதிக காலம் ஆண்ட கட்சியான அதிமுக பங்கேற்கிறது. புதிய தமிழகம் நடத்திய கூட்டத்துல அதிமுக பங்கேற்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கிறது. இது அதிமுக பஸ்ஸை மிஸ் பண்ணிருச்சா, இல்ல டோட்டல் காஸ்டையே விட்டுருச்சு? அதாவது அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா,
அவர்களுடைய கட்சியை அவங்களுடைய கண்ட்ரோல கொண்டு வரதுக்கான வழி தெரியல. அது வந்து அந்த இடத்துல ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. பாஜக வந்து எந்த திசையில பயணிக்கிறது அப்படின்னு தெரியாம நிக்குது. அவங்களுக்குள்ள நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கூட்டணி கட்சியான திரு வாசன் வெளியேறிட்டாரு. கூட்டணி கட்சியான திரு அன்புமணி வந்து நான் வெளியேற தயார் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. கூட்டணி கட்சியான அதிமுக வந்து மேகதாது பிரச்சனையில சுப்ரீம் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேள்வி எழுப்பிட்டார், விமர்சனம் பண்ணிட்டார். ஸோ அவங்க எல்லாமே அவருடைய அரசியலை செய்யும் போது பாஜக தன்னுடைய அரசியலை செய்யாம இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி முன்னெடுப்புகள் தான் நம்ம பலமுறை குறிப்பிட்டது. எதிர்கட்சியாக டிஎம்கே பியூட்டிஃபுல்லா செயல்பட்டு நம்ம பலமுறை குறிப்பிட்டதுக்கான காரணம், இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்க வேண்டியது அதிமுக, தவற விட்டா முன்னெடுத்திருக்க வேண்டியது பாஜக. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, பாஜக கூட்டா எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. பாஜக கூட்டா எல்லாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தா மத்தவங்க கூட்டா பாஜக ஏன் போகணும்? உங்களுக்கு புரியுங்களா? பாஜக கூட்டா கிருஷ்ணசாமி வருவாரா, மற்ற கட்சிகள் வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மற்ற கட்சிகள் கூப்பிடும்போது நீங்க ஏன் போகணும்? அப்ப நான் என்ன எந்த கட்சியோடைய அரவணைப்பு எனக்கு தேவையில்லைங்க, எலெக்ஷன் கூட்டணியா? இப்ப நான் ஏற்கனவே முதல்ல சொன்னதான், டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூடி சென்னையில வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் தீர்மானம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன கர்நாடகா வந்து ஸ்தம்பிச்சிருச்சா? கர்நாடகால வந்து இல்ல நான் பயந்து போயிட்டாங்களா? டி.கே. சிவகுமார் இப்ப நான் என்ன செய்யறது தெரியலையே, டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு பதறிட்டாரா? சோ எல்லா பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்துட்டாங்க. பிஜேபில இருந்து அண்ணன் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, ஏடிஎம்கேல இருந்து ஓஎஸ் மணியன் இருந்தாரு, எல்லா கட்சியோட சீமான் இருந்தாரு, எல்லா கட்சியோட பிரபலங்களும் வந்துட்டாங்க. தேவையான பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்ற இடத்துக்கு நகர்ந்துருச்சு, நோ டவுட். சோ அப்ப அதனால எந்த பலனும் கிடைக்க போறல. இப்ப வந்து திரு கிருஷ்ணசாமி முன்னிறுத்திய அனைத்து கட்சி கூட்டத்தினால ஒரு பலன் கிடையாது. ஆனா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க ஏன் கூட்டல, நீங்க ஏன் கூட்டணும்னு யோசிக்கல? நீங்க கூட்டினா யார் வரமாட்டாங்க அப்படின்னு நீங்க உண்மையை நம்புறீங்க, நீங்க ஏன் அடுத்தவங்க கூட்டத்துக்கு போறீங்க? அப்ப அண்ணன் சீமான் எழுப்புற கேள்விதான், எல்லாரும் ஒன்னா நிக்கிறது, யாரும் முன்னாடி நிக்கிறது? அப்ப முன்னாடி நிக்கிற இடத்தை அதிமுக பாஜக தவற விடுதா? இதுதான் முக்கியமான பிரச்சனை. கட்டமைப்பு ரீதியில் மிகப்பெரிய கட்சியாக தொடர்கிறது அதிமுக, நோ டவுட். சித்தாந்த ரீதியில் மிகப்பெரிய எதிர்காலத்தை கொண்டு கூடிய கட்சியாக இருக்கிறது பாஜக. ரெண்டு பேரும் இந்த வாய்ப்பை தவற விடும் போது இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதே டாக்டர் கிருஷ்ணசாமியை பத்தி என்னவா சொன்னார், 3000 ஓட்டு வாங்க முடியாதவருங்க அவரு, சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேங்க, எனக்கு 30 சீட்டு கூட 40 சீட்டு கூட என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு 3000 ஓட்டு கூட வாங்க முடியாதவர், எந்த தொழிலும் ஜெயிக்க முடியாது, தானாக வந்து ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது, தனிச்சு ஜெயிக்க முடியாது, ஜெயிக்காதவர் அவர் கூட ஏன் போய் நிக்கிறீங்க? அப்ப பொலிட்டிக்கல் ஒரு அட்வான்டேஜ் வேற ஒரு கட்சி எடுக்கும் போது அந்த அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய இடத்துல ஏன் இல்லை, இதான் கேள்வி. சோ இந்த ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்கனால இவர்கள் இடத்தை இழந்துட்டாங்க, இனிமே அவங்க ஃபியூச்சர் கிடையாது. ஒவ்வொரு விஷயமா நீங்க பண்ணிட்டே போறது எல்லாமே அக்கௌண்ட்ல வருதுன்னு சொல்ல வரேன். நீங்க வந்து எலெக்ஷன்ல தோத்தது, முன்னிறுத்தாது, மக்கள் பிரச்சனையை கொண்டு வராது, மக்களுக்காக நின்று போராடாது, எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை ஸ்தம்பிக்க வைக்காது, அவங்களுக்கு ஒரு கார்னர் பண்ணாது. இந்த பாஜக அதிமுக அந்த ரெண்டு கட்சியுமே தாவேக்காவை இந்த காவிரி பிரச்சனை பல விஷயத்துல கார்னர் பண்ணிருக்க முடியும், பொலிட்டிக்கலா. அவங்க பண்ணாம விட்டாங்க, பண்ணாம டிஎம்கே மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு. சோ டிஎம்கே மட்டும் தான் தாவேக்கா பதில் சொல்லிட்டு இருக்கு. ஆல் ப்ராப்ளம் சால்வ். அப்ப வந்து ஏடிஎம்கே பாஜக ஏன் அந்த இடத்துல இல்ல, தாவேக்கா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அதிமுக பாஜக ஏன் நிறுத்தல தாவேக்காவை? அங்கதான் ஒரு பெரிய, அங்கதான் அவங்க தங்களுடைய இடத்தை தவறு விடுறாங்களான்னு பாக்குறோம். சோ ஒரு மீட்டிங்ல கலந்துட்டனால அது இந்த மீட்டிங்ல கலந்துடக்கூடாதுங்க, ஒரு வரலாற்று பிள்ளைங்க அப்படி கிடையாது. ஆனா ஒன்னு நான் ஏற்கனவே மாதிரி ஒரு தப்பு செஞ்சா பரவாயில்ல, ஒவ்வொரு தப்பா செஞ்சுட்டே போனீங்கன்னா மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா, என்னது டாக்டர் கிருஷ்ணசாமி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கொண்டாரு, அதுல ஏடிஎம்கே பிஜேபி சீமான்லாம் கலந்துட்டாங்களா? அவ்வளவுதான். இதுல பாஜகவோட மாவட்ட தலைவர்கள் கூட்டம், மாநில நிர்வாகிகள் கூட்டம் சமீபத்தில் நடந்தது. நம்ம கூட சாணக்கியால எக்ஸ்க்ளூசிவா உள்ள நடந்தது என்ன அப்படின்னு போட்டிருந்தோம். நடந்தது என்ன அப்படின்னா, நிக்கிற மாதிரி தான், நமக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் நிர்வாகிகள் மத்தியிலே இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். உள்ள நடந்ததுல ஒரு கிளாரிட்டி இல்ல, ஒரு அஜெண்டா இல்ல, எதற்காக கூட்டம் கூட்டப்பட்டது, என்ன பேச வேண்டும், என்ன அடுத்து பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி இல்லாமல் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் கூட்டப்பட்டு திரு பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற மூத்த தலைவரே எதுக்கு கூட்டப்பட்டோம் என்ன பண்ணோன்றதே தெரியலேன்னு ஓப்பனா அந்த கூட்டத்துல பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பிரேக் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பாஜகவோட கிளாரிட்டி என்ன இருக்கு, அவங்க வந்து ஒரு டைரக்ஷன் லெஸ்ஸா போறாங்களா இல்ல ஹோப்லெஸ்ஸாவே போறாங்களா? திரு பி.எல். சந்தோஷ் who is known for தமிழ்நாடு பிஜேபி நிறைய எடுத்துட்டு போறதுக்காக நிறைய முயற்சி செய்யக்கூடியவர், அவர் இந்த பக்கம் வரவும் இல்லைன்றத பார்க்க ரொம்ப நாளா. பி.எல். சந்தோஷ் பேரை எப்படி கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து டெல்லியில திரு அமித்ஷா முன்னிலையில தமிழ்நாட்டு பாஜகவோட கோர் கமிட்டி கூட்டம் நடந்தப்போ ரொம்ப தெளிவா சொன்னாரு, நீங்க அண்ணாமலையை மறந்துருங்க, நீங்க விஜயை ஃபோக்கஸ் பண்ணுங்க, நாங்க வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய பேட்டனை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆச்சு, அதுக்குள்ள அவங்க 2 ஆட்சியவே முடிச்சு 3வது ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மொடாலிட்டி, அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது, மோடஸ் ஆபரண்டி எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க, விஜயுடைய கட்சியை தாவேக்காவை அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டு பாஜக இன்னும் அண்ணாமலை வெளியேற அதிர்ச்சியில இருந்து
மீளல. 19 லட்சம் உறுப்பினர்கள் வந்து அண்ணாமலையோட வீதி லீடர்ஸ் அமைப்புல இருப்பாங்கன்னா அதுல வந்து 18 லட்சம் உறுப்பினர்கள் வந்து பிஜேபியில இருந்து இருக்கிறாங்க. அந்த 18 லட்சத்துல 17 லட்சம் பேர் பிஜேபியோட மெம்பரா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அந்த 17 லட்சம் பேர்ல ஒரு 1 லட்சம் பேராவது பிஜேபியோட ஆபீஸ் பேரர்ஸா இருக்கிறாங்க. பல மாநில மாவட்ட நிர்வாகிகள், வேற வேற அணிகள், பிரிவுகள், இயக்கங்கள் அங்கங்க இருக்கக்கூடியவங்க, பல பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இங்க கட்சியில அந்த போஸ்ட்ல கண்டினியூவிங், ஆனா இதுல மெம்பரா இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் என்ன செய்யறது அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய பணி, அவங்க வந்து அவங்களை கட்சி விட்டு நீக்கணும் அறிவிக்கணுமா, இல்லாட்டி அவங்க வெளியிட்டாங்க போடணுமா, அவங்களுடைய போஸ்ட் வேற போடணுமா, என்ன அது பத்தின ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. நீங்க வந்து வெளியில இருந்து அறிவிச்ச ரெட்டி அல்லது ஸ்ரீகாந்த் இதை போன்ற ஒரு 4-5 பிரபலங்கள் முன்னாடி இருக்கிறவங்க, கருணாகராஜ், இந்த மாதிரி முன்னாடி தெரிந்த ஒரு 4-5 முகங்கள் தான் வந்து ரைட் சொல்லிட்டு அடுத்து யோசிச்சிருக்காங்களே தவிர இது வெளியே சொல்லாத லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, பிஜேபி காரங்க தான். அவர்கள் போனதை பத்தின என்ன செய்யறதுங்கிற அந்த கிளாரிட்டிக்குள்ளே பிஜேபி வரல. அப்ப நமக்குள்ள நடந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்பேர், அப்ப நீங்க சொல்லல உடம்புல வந்து ஒரு கோளாறு வந்துருச்சு, சார் வந்து ஹாஸ்பிட்டல் படுத்திருக்காரு, அவர் என்ன நியூஸே போட மாட்டார், அவர் என்ன வேலையை பார்க்க மாட்டார், அவர் சம்பாதிக்க மாட்டார் அர்த்தம் இல்லை. அவர் வந்து முதல்ல அங்கிருந்து எந்திரிச்சு வரவே இல்லை. அந்த அண்ணாமலை அவர்கள் வெளியே போன அதிர்ச்சியில இருந்து இன்னும் பாஜக மேல் நினைக்கிறேன். அதனால தான் அந்த கன்ஃபியூஷன். அவர்கள் வந்து திரு சந்தோஷ் அவர்கள் காட்டிய வழிப்படி நடந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அண்ணாமலை போனாங்கன்னா எங்களால் 1000 அண்ணாமலையில உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாஜக இருந்து இறங்கி அடிச்சு போனாங்கன்னா பார்ட்டிக்காரங்களுக்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாருக்குமே தெரிகிறது. இப்ப நீங்க சொன்னீங்களே, இப்ப ரொம்ப ரீசெண்டா நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம், அணிப்பிரிவு நிர்வாக கூட்டத்துல வந்து யாருக்கும் என்ன, யார் முகத்திலையுமே கலை இல்லை, யாருமே ஒரு ஆக்டிவா இல்ல, யாரும் ஒரு ஜோஷோட இல்ல, வாங்க சார் நாளைக்கு பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு இல்ல. இல்ல என்ன தலைவர, என்ன மீட்டிங், என்ன ஓடிட்டு இருக்கு, அப்படியா, சரி தலைவர, ரைட், ஓகே, இப்படிதான் இருக்காங்க. அது எல்லாமே ஆட்கள் பூரா சோர்ந்து போய் ட்ரெயின் ஆகி டவுன் ஆகி போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு ஜோஷ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு எதுவுமே கண்ணில் தென்படல. அது அவர்களுக்குள்ளேயே அந்த கிளாரிட்டி வராது. மக்கள் மன்றத்தில் முன்னாடி எப்படி நிற்பாங்க ஒரு கேள்விதான். திரு சந்தோஷ் அவர்கள் ரொம்ப சரியாக வழிகாட்டி இருக்கிறார். அதை இவர்கள் செய்யறதுக்கு என்ன தயங்குது, என்ன பிரச்சனை இருக்குது, நிர்வாகிகள் கேட்க மாட்டாங்கிற ஒரு பயம் வந்திருக்கா, என்னங்கிறது தெரியல. அது இடத்துல உள்ள ஒரு ப்ராப்ளம், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த உள் ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டாங்கன்னா வெளியே வந்து they can handle it. இங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்ல கிளாரிட்டி இல்ல, எல்லா கிளாரிட்டியும் கிடைக்கும் அப்படின்றதை பொறுத்திருந்து விருப்பத்துடன் காத்திருப்போம் அப்படின்றத பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நிலையில பார்ப்போம் நேர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.